தனுஷ் தனது 50வது படமான ராயன் படத்தை இயக்கியும் நடித்து முடித்தார். படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. இருந்தாலும் அந்த படம் வசூலில் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த படத்தை முடித்து கையோடு சேகர்கமுல்லா இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார். படத்துக்கு குபேரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹிந்தி மற்றும் ஹாலிவுட்டிலும் அவர் நடிக்கவிருக்கிறார். இதற்கிடையே பலரை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது தனுஷ்தான். நடிகர் சிவகார்த்திகேயன், தீனா, இசையமைப்பாளர் அனிருத் என அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும். மேலும் வெற்றிமாறன் மீது பெரும் நம்பிக்கையை வைத்து அவர் இயக்கும் முதல் படத்துக்கு தனது கால் ஷீட்டை கொடுத்தார் தனுஷ். அது மட்டுமின்றி சிவகார்த்திகேயனை வைத்து படத்தையும் தயாரித்திருக்கிறார் தனுஷ். இதனால் அவரை பலரும் பாராட்டவும் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் இடையே பிரச்சனை என்று பேசப்படுகிறது. இந்த சூழலில் இன்று நடைபெற்ற கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்வில் பேசிய சிவா, யாரையும் கண்டுபிடித்து இவருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், நான் தான் ரெடி செய்தேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்று என்னை அப்படி சொல்லியே பழக்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் நான் இல்லை. இதோ எனது நண்பர் இவர்தான் என்று ஒரு அறிமுகம் செய்வோம் இல்லையா? அப்படித்தான் இதனை நான் செய்கிறேன். நீங்கள் கொடுத்த நடிகர் என்ற இடத்திலிருந்து அதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். அவரது இந்த பேச்சு தனுஷைத்தான் குறிக்கிறது என்று ரசிகர்கள் பேச ஆரம்பித்தனர். மேலும் தனுஷின் ரசிகர்கள் சிவாவையும் கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் தனுஷ் ரசிகர்கள் ஒரு வீடியோவை அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர். சில வருடங்களுக்கு தனுஷ் அளித்திருந்த பேட்டியில், யாரும் என்னிடம் நன்றியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் எந்த உதவியையும் செய்யவில்லை. அப்படி யாரும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றிருந்தார். இதனை ஷேர் செய்து சிவகார்த்திகேயனுக்கு அப்போவே தனுஷ் பதிலடி கொடுத்து விட்டார் என்று கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர்.